கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஐ என்ஜாய்ட் எ லாட் ஆக்சுவலி. என்ன சொல்றது? கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட்டோல போனா, "இது போங்க சீதா ஜாவோ, அந்த ராவோ" இப்படி கொஞ்சம் தான் பேசுவேன். இப்ப நல்லா அவங்க பேசுறது புரியுது. நானும் வந்து ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி பஸ்ல ஸ்கூல் பஸ் அந்த தீதீஸ்லாம் யாருக்குமே ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாது. சோ அவங்க கிட்ட பேசணும்னாலும் நான் வந்து எப்படியும் ஒன் வேர்ட் தான் பேசுவேன். நிதின் இன்னைக்கு வரல அந்த மாதிரி தான் சொல்லுவேன். சோ நேத்து கூட நான் போன் அவங்களுக்கு பேசணும்னு நான் இந்த மாதிரி கண்டினியூஸா பேசுறேன் அவங்க கிட்ட ஒரு 10 சென்டென்ஸாவது பேசுறேன். எங்க ஹஸ்பண்டே சொன்னாங்க, பரவாயில்லையே தீதி எல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ அப்படின்னு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம் கிளாஸ். எனக்கே தெரியுதுன்னு எனக்கு ஒரு ஹாப்பி. ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. நான் டெய்லி கான்வர்சேஷன் பண்றதுக்கு யாராவது இருப்பாங்க, ஸோ நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன் மேம். அது கூட என்னோட தமிழ் பெண்கள் அந்த குரூப்ல தான் யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உங்க இன்ஸ்டியூட் இருக்கு, தமிழ்ல கத்துக்கிறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல யாரோ போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேர் ரம்யாவும். ரம்யாவா? ஆனா எனக்கு அவங்க தெரியாது. நம்மளோட ஓல்ட் ஸ்டூடண்ட் ஆக்சுவலா அவங்க. ஓகே. சோ எனக்கு வந்து அவங்கள தெரியாது. பட் அவங்க குரூப்ல போட்டுருந்தாங்க. தமிழ்ல யாரா கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க பேசுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருமே தெரியல. பட் குரூப்ல வந்ததுனால இது பட் வெரி யூஸ்ஃபுல். அவங்களுக்கு தேங்க் பண்ணோம். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். Thank you for sharing this, ma'am. Actually எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. I mean Instagram பார்த்து இது என்னோட சோர்ஸ்ல இருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா, பட் ரெஃபர் பண்ணி நீ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அது என் ஸ்டூடண்ட் ரெஃபர் பண்ணி அப்படிங்கும்போது வெரி ஹாப்பி ஃபார் மீ ஆக்சுவலா.